கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசமானது நம்மை அடுத்த கட்ட ஒரு நியூ லெவலுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்திலே 31 32 வாக்கியங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வேத வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவராய் இயேசுவானவர் பேதுருடைய வீழ்ச்சியும் மறுதலிப்பை அறிந்ததனாலே முன்கூட்டியே எச்சரிக்கிறார். அவனுக்காக வேண்டிக் கொள்வதாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனுடைய வீழ்ச்சிக்கு பின்னாலே அதிலே சீர்விட்ட பிற்பாடு அவன் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிற பணி உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக முக்கியமானது விசுவாசம் ஆகும். விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறதாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் விசுவாசத்தை இழந்தால் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற மனிதனாக காணப்படுகிறான். இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 22:32 நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். பேதுருவினுடைய மற்ற காரியங்களுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்ளவில்லை, அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்கிறார். அதே போல பிரதான ஆசாரியனான இயேசுவானவர் என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாத அளவிற்கு அவர் வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய தொழிலுக்காகவோ, நம்முடைய ஐஸ்வர்யத்துக்காகவோ, நம்முடைய உடல் சுகத்துக்காகவோ அல்லது நம்முடைய வேலைக்காகவோ அல்ல, நம்முடைய விசுவாசத்திலே நாம் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நம் ஆண்டவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். யோபினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவன் இழந்தான், உண்மைதான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை மாத்திரம் இழக்கவில்லை. யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே எவ்வளவோ குறைகளும் பலவீனங்களும் இருந்தது, உண்மைதான். ஆனால் இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அருமையானவர்களே, இந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க, இன்னும் ஸ்ட்ராங்காக பலமாய் நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் தாமே அந்த பலத்தையும் கிருபையும் நமக்கு தருவாராக. விசுவாச வாழ்க்கையிலே எவ்வாறு பலப்படுவது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். முதலாவது, know him more. ஆண்டவரை குறித்த அறிவிலே இன்னும் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று எழுதுகிறார். ஆகவே ஆண்டவரை குறித்த அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோமா? இரண்டாவது, ஆண்டவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பொசிஷன், ஸ்தானம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் 82ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 82ஆம் சங்கீதத்திலே 6வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படியானால் என்னுடைய உங்களுடைய பொசிஷன் என்ன? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், உன்னதமானவரின் மக்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டி கொள்ளுங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6-7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவோடு அவருடைய உன்னதத்திலே உட்காரக்கூடிய அந்த ஸ்தானத்தை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எபிரேய நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் 5வது அதிகாரத்திலே 12வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, காலத்தை பார்த்தால் நாம் போதகராய் இருக்க வேண்டிய நாம் என்று சொல்லி அங்கு எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார்.
13 பாருங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே அவன் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். 14வது வசனம், அதாவது எபிரேயர் 5:14 வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அறியக்கூடிய அறிவிலே வளர வேண்டும். அவருக்குள்ளே நம்முடைய பொசிஷனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த விசுவாசத்திலே வளரத்தக்கதாக வேத வசனத்திலே பரிச்சை உள்ளவர்களாய் ஆழமாக முன்னேற அழைக்கப்படுகிறோம். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவன் உள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விசுவாசம் எங்களை அடுத்த கட்டத்திற்கும் ஒரு ஹை லெவலுக்கும் எங்களை கொண்டு போகக்கூடிய வல்லமை படைத்தது என்பதை அறிந்திருக்கிறோம். உண்மையிலேயும் உடைய வார்த்தையின் மேலேயும் அதிகமாய் விசுவாசம் வைத்து வாழ்வதற்கு பலந்தார். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.